Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video, chapter 7 integrals miscellaneous exercise நம்ம பார்ப்போம். So 11th question, integral 1 by cos of x plus a into cos of x minus b into dx கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி மாடல் சம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா divide and multiply by sin a minus b. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இன்டகிரலுக்குள்ள sin a minus b by sin a minus b வந்துடும் into 1 by cos x plus a into cos x plus b வரும் into dx. ஸோ இப்போ இந்த 1 by sin a minus b வெளில எடுத்துறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். நம்மளுக்கு x plus a x plus b தான் வேணும். ஸோ டினாமினேட்டரை அப்படியே வெளியில எடுத்துட்டு sin a minus b இன்டகிரல் இந்த sin a minus b நியூமரேட்டர்ல இருக்குல்ல அது அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்குள்ள add and subtract x நான் பண்ண போறேன். ஸோ தட் நான் இந்த மாதிரி ஃபார்மேட்ல x plus a x plus b ஃபார்ம்ல நான் கொண்டாட முடியும். So sin a minus b by cos x plus a into cos x plus b dx வரும். அடுத்தது இங்க இந்த இடத்துல plus and minus x நான் பண்றேன். So 1 by sin a minus b இங்க sin a minus b வந்துரும் plus x minus x வந்துரும் by cos x plus a into cos x plus b dx அப்படின்னு வரும். So 1 by sin a minus b இங்க sin இந்த x plus a இங்க இருக்குல்ல ஸோ அதே மாதிரி x plus a ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்துடுறேன். மீது என்ன இருக்கு minus x minus b இருக்கு. மைனஸ் வெளில எடுத்துட்டு x plus b நான் போட்டுக்கிறேன் by cos x plus a into cos x plus b dx வரும். ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா sin x minus sin y ஃபார்ம்ல இருக்கு. sin x minus y. ஸோ sin x into cos y minus cos x into sin y இந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்தி எழுதலாம். அதாவது in place of x x plus a இருக்கு, y x plus b இருக்கு. ஸோ அப்போ இதை எப்படி மாத்தி எழுதலாம்? ஸோ 1 by sin a minus b வந்துடும் இன்டகிரல் இதுக்கு பதிலா sin x plus a into cos x plus b minus cos x plus a into sin x plus b அப்படின்னு வரும். டினாமினேட்டர்ல இது அப்படியே எழுதிக்கலாம். cos x plus a into cos x plus b dx வரும். 1 by sin a minus b இன்டகிரல் இதை ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா நான் எழுதுறேன். அப்போ sin x plus a into cos x plus b by cos x plus a into cos x plus b minus integral cos x plus a into sin x plus b வரும் by cos x plus a into cos x plus b dx இங்க dx. ஸோ இப்போ பார்த்தோம்னா இங்க cos x plus b cos x plus b கேன்சல் ஆயிடும். அதே மாதிரியே இங்க cos x plus a cos x plus a கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு 1 by sin a minus b integral இங்க என்ன இருக்கு sin x plus a by cos x plus a இருக்கும் dx minus integral sin x plus b by cos x plus b dx இருக்கு. So this is nothing but tan x. So 1 by
sin a minus b into integral tan x plus a dx minus tan x plus b dx வந்து வரும். இது வந்து நீங்க டீன்னு எடுத்தோம், அதாவது x plus a டீன்னு எடுத்தோம் நீங்க செய்யலாம். இல்ல உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போட தெரியும் அப்படின்னா நீங்க அப்படியே சப்ஸ்டிடியூட்டும் பண்ணலாம். அதாவது tan x இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx is minus log modulus of cos x plus c. இதான் வந்து tan x ஓட இன்டகிரேஷன். ஸோ அப்படியே in place of x நம்மளுக்கு x plus a இருக்கு, அதே மாதிரி in place of x x plus b ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். 1 by sin a minus b இன்டகிரல் அப்ளை பண்ண பிறகு மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் ஏ க்ளோஸ் பிளஸ் சி வரும். மாடுலஸ் க்ளோஸ் ஆயிடும், பிளஸ் சி 1ன்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது வரைக்கும் ஒரு பார்ட்டா திருப்பியும் மைனஸ், அண்ட் இது வந்து காமனா வந்துடும். இந்த 1 by sin a minus bன்றது இது ஃபுல் இதுக்குமே காமன். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். லாக் மாடுலஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் பிளஸ் பி க்ளோஸ் பிளஸ் மாடுலஸ் க்ளோஸ் பண்ணி C2ன்னு வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்க வந்து என்ன பண்ண எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா 1 by sin a minus bன்னு வந்துடும். அண்ட் இங்க log modulus of cos x plus b minus log modulus of cos x plus a plus c1 c2 அதாவது plus c வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு, log m minus log n log m by n வந்து வரும். ஸோ 1 by sin a minus b, ஸோ இங்க வந்து log modulus of cos x plus b by cos x plus a வந்துரும், modulus plus c வந்து நம்மளுக்கு வரும். And this is the answer for the 11th question. இப்போ next வந்து நம்ம 12th question வந்து பார்ப்போம். So integral x cube by square root of 1 minus x to the power 8 dx னு வந்து கொடுத்திருக்காங்க. 12th question, integral x cube dx by square root of 1 minus x to the power 8 னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா integral x cube by square root of 1 minus x to the power 4 the whole square அப்படின்னு வந்து எழுதுறேன். அதாவது 1 square minus x square அப்படின்ற ஃபார்மெட்ல வந்து கொண்டு வரேன். உங்களுக்கு அப்படியே தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணுங்க. அப்படி தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் வந்து பண்ணுங்க. ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து நான் எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்து வீடியோல வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து அது புரியுது அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் லென்த்தி ஸ்டெப்ஸா போடுறீங்க, ஷார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன் நான் அந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா ஸோ சில பேருக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இது எப்படி வந்தது அப்படின்றது வந்து தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து எல்லா ஸ்டெப்ஸுமே புரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அது லென்த்தியா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் ஸ்டெப்ஸா வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஸ்டெப் புரியுது அப்படின்னா அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து போயிருங்க. ஸோ இங்க வந்து நம்ம டீன்னு வந்து எடுத்துக்கிறோம். எதை எக்ஸ் டு த பவர் 4. ஸோ புட் எக்ஸ் டு த பவர் 4 இஸ் ஈக்குவல் டு டி அண்ட் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து நான் பண்றேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 4x cube ஈக்குவல் டு dt பை dx. ஸோ dx இது வந்து என்ன ஆயிடும், எக்ஸ் கியூப் இங்க இருக்கா dx ஈக்குவல் டு dt பை 4ன்னு வந்து நான் கொண்டு வந்துடுறேன். இப்போ இது அப்படியே இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் அப்படியே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல
ஸோ எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் வந்து என்னது டிடி பை 4னு வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு. ஸோ இந்த 1/4 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா 1/4 இன்டெக்ரல் டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம இந்த சைன் இன்வர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் டி பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும். இன் பிளேஸ் ஆஃப் டி நான் வந்து என்ன போடுறேன் எக்ஸ் டு த பவர் 4. ஸோ 1/4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 4 பிளஸ் சி. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 13th question, e power x by 1 plus e power x into 2 plus e power x dx. So, இங்க என்ன பண்றேன்? Put e power x is equal to t. So, differentiate பண்ணா e power x வந்துரும் dt by dx வரும். e power x dx வந்துரும் equal to dt. So, இதுல substitute பண்ணிக்கலாம். So, dt by 1 plus t into 2 plus t வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்? 1/1 plus t into 2 plus t வரும் ஈக்குவல் டு a/1 plus t plus b/2 plus t அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் வந்து எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா 1 plus t into 2 plus t அப்படின்னு வந்து வரும் a into 2 plus t plus b into 1 plus t. எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த இதுதான் டினாமினேட்டர். அப்போ இங்கே எது இல்லை 2 plus t. ஸோ நியூமரேட்டர்லையும் 2 plus t ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். அண்ட் 1/1 plus t into 2 plus t அப்படின்னு வந்து நமக்கு வரும். ஸோ இது ரெண்டு டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1 ஈக்குவல் டு a into 2 plus t plus b into 1 plus t அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து எதனா ஒன்று வந்து 0 ஆகணும். ஸோ புட் t ஈக்குவல் டு -1 அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ 1 ஈக்குவல் டு a இன்டூ 2 -1 பிளஸ் b இன்டூ 0 ஆகும். ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு a வேல்யூ வந்து 1. இப்போ நெக்ஸ்ட் புட் t ஈக்குவல் டு -2. அப்போ 1 ஈக்குவல் டு இந்த a இன்டூ 0 ஆகும் பிளஸ் b into 1 minus 2 is -1. So, அப்போ b is equal to -1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் 1/1 plus t into 2 plus t dt அப்படின்னு வந்து இருக்கா. This is equal to a வேல்யூ என்னது 1. ஸோ 1/1 plus t வந்துடும் மைனஸ் b வந்து -1. ஸோ -1/2 plus t dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நான் இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா log modulus of 1 plus t minus log modulus of 2 plus t அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் plus c. ஸோ இது வந்து log m minus log n. ஸோ அப்போ log m/n வந்து which is log modulus 1 plus t by 2 plus t plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்க 1 plus t கிடைச்சிருக்குல்ல. ஸோ இப்போ இந்த 1 plus t நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்க வந்து t யோட வேல்யூ வந்து e power x அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா log modulus of 1 plus e power x by 2 plus e power x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் plus c. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. நெக்ஸ்ட் வந்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். 14th கொஸ்டின் இன்டெக்ரல் 1/x² plus 1 into x² plus 4 dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து x²ன்னு எடுத்துக்காம நம்ம வந்து ஈக்குவல் டு சம் வேரியபிள்னு வந்து எடுத்து அதுக்கப்புறமா வந்து நம்ம முன்னாடி சம்ல பண்ண மாதிரியே சால்வ் பண்ணிக்கணும். ஸோ ஆனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து பண்ண போகிறது இல்லை. அதாவது சப்ஸ்டியூஷன்னா நம்ம டீன்னு எடுத்துட்டு நம்ம வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணல. ஜஸ்ட் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா x² இருக்கிறதுனால நம்ம வந்து இன்னும் சிம்பிளர் ஃபார்ம்ல கொண்டு வரதுக்காக y வந்து எடுத்துக்கணும். ஸோ புட் x² is equal to y.
ஸோ அப்போ இங்கே 1 by y plus 1 into y plus 4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ this is equal to a by y plus 4 plus b by y plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து LCM எடுத்துக்கிறேன். y plus 4 into y plus 1. ஸோ அப்போ a into y plus 1 plus b into y plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். And 1 by y plus 1 into y plus 4. Denominator ரெண்டும் cancel ஆயிடும். 1 equal to a into y plus 1 plus b into y plus 4 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இதுல வந்து நம்ம a and b வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ put y equal to minus 1. So 1 equal to a into 0 plus b into இங்க வந்து minus 1 plus 3 plus 4 வந்து plus 3 வந்துரும். So b will be equal to 1 by 3. அடுத்தது அதே மாதிரியே put y is equal to minus 4 போடுறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு 1 equal to இங்க வந்து a into minus 4 plus 1 which is minus 3 plus b into 0 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ a is equal to minus 1 by 3 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 by y plus 1 into y plus 4ன்னு வரும் ஈக்குவல் டு minus 1 by 3 by y plus 4 plus 1 by 3 by y plus 1. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கூட வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு into 1 by x square plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். minus 1 by 3 into 1 by x square plus 4 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இன்டெக்ரல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் அப்ளை பண்ணோம்னா 1 by 3 வெளியில் வந்துடும். இன்டெக்ரல் 1 by x square plus 1 dx வரும். minus 1 by 3 திருப்பியும் வெளியில் எடுத்து 1 by x square plus 4 dxன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ஃபார்முலாவே அப்ளை பண்ணால் 1 by a tan inverse of x by a plus c வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இங்கே வந்து என்னது இன்டெக்ரல் 1 by x square plus a square dx வந்துச்சுன்னா 1 by a tan inverse of x by a plus c அப்படின்னு வந்து ஃபார்முலால அப்படியே எடுத்து போடுறோம். ஸோ 1 by 3 இங்கே வந்து இன்டெக்ரல் வந்து என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு. 1க்கு பதிலாக வந்து ஏ வந்து 1ஆ இருக்கு. ஸோ அப்போ வந்து இன் பிளேஸ் ஆஃப் ஏ இட் வில் பி 1. ஸோ அப்போ இன்டூ 1 by 1 tan inverse of x by 1 plus c1 அப்படின்னு வந்து வரும். minus 1 by 3 into இந்த வந்து x square plus 4ன்னு வந்திருக்கு. that is 2 square அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ 1 by 2 tan inverse of x by 2 plus c2 அப்படின்னு எழுதலாம். c1 c2 எல்லாம் ஒன்றா எடுத்து எழுதுனா c வந்துடும். இல்லை நீங்கள் அப்படியே மொத்தமாக சீன் போட்டாலும் ஓகே. ஸோ 1 by 3 tan inverse of x minus 1 by 3 into 1 by 2 வந்துடும். tan inverse of x by 2 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது சேர்த்து எழுதுகிறோம். 1 by 3 tan inverse of x minus 1 by 6 tan inverse of x by 2 plus இதான் வந்து ஆன்சர் ஃபார் 14th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 15th question வந்து பார்ப்போம். ஸோ 15th question என்ன கொடுத்துருக்காங்கன்னா cos cube x into e power log sin x. ஸோ அப்போ இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறோம். ஸோ cos cube x into e power log sin x அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம எதை வந்து டீன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து சைனை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொன்று இங்கே வந்து ஈயும் லாகும் வந்து இருக்கு. ஸோ இ அண்ட் லாக் வில் ரிமூவ் ஆஃப். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் இன்டெக்ரல் cos cube x into sin x dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். sin x டீன்னு எடுத்துக்கணும். ஸோ t equal to sin x.
ஸோ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், dt by dx வந்துடும். sin x வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos xன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ dt ஈக்குவல் டு cos x dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். இங்க cos கியூப்னு இருக்குல்ல, நான் வந்து இதை என்ன பண்றேன் அப்படின்னா பிரிச்சு எழுதுறேன். என்னன்னு எழுதுறேன்? ஸோ நம்ம cos ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ cos எக்ஸ்னு எழுதுறேன் இன்டூ sin x dx. இப்போ வந்து இதை அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த cos ஸ்கொயரை வந்து நான் என்ன பண்றேன், மாத்தி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்லயே வந்து நான் எழுதிக்கிறேன். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும், cos எக்ஸ் வரும், sin x dxன்னு வரும். இப்போ வந்து t வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட் ஆயிடும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எப்படி t எடுத்தேன், இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிட்டு அப்புறமா வந்து இன் பிளேஸ் ஆஃப் சைன் வந்து நம்ம t எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கரெக்டா இருக்கும். ஏன் வந்து உங்களுக்கு நான் சைன் tன்னு எடுத்தேன் அப்படின்றது கன்ஃபியூஷனா இருந்திருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை இப்படி மாத்தி நம்ம இப்படி எழுதிடணும். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ல வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் சைன் எடுத்தேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு காசு வந்துடுது. ஸோ அப்போ வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுதா. ஸோ எல்லாமே மாறிடுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் t. ஸோ அதனால நான் வந்து சைனை வந்து tன்னு எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்து போடும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தது. ஸோ இப்போ இன்டெக்ரல் 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு வரும், cos x dxக்கு பதிலாக dt வந்துடும், இன்டூ டி dt அப்படின்னு வந்து வரும். sin x வந்து tன்னு போட்டு இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் t மைனஸ் டி கியூப் dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்றேன். ஸோ டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் டி டு த பவர் 4 பை 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் t நான் வந்து என்ன போடுறேன், sin x போடுறேன். ஸோ sin x the whole square by 2 மைனஸ் sin x the whole power 4 by 4 பிளஸ் c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். என்ன எழுதலாம், sin ஸ்கொயர் எக்ஸ் வந்து எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் இங்க sin x the whole power 4னு இருக்கு, அதை வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா sin x the whole power 4. இதை நான் எப்படி எழுதுறேன், sin ஸ்கொயர் எக்ஸ் the whole square அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். ஏன்னா இது sin ஸ்கொயர் எக்ஸ் நான் இன்டர்ன் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் the whole square அப்படின்னு வந்து நம்ம போடலாம். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் the whole square by 4 plus c அப்படின்னு வந்து நான் மாத்துறேன். இது வந்து a minus b whole square ஃபார்முலால இருக்கு. ஸோ ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 ஸ்கொயர் plus cos to the power 4x minus 2 cos square x வரும். a square minus 2ab plus b square ஃபார்முலால நான் வந்து எழுதியிருக்கேன் by 4 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி சிம்பிளிஃபை பண்ணணும். மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் இந்த மைனஸ் சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணி தனித்தனியா எழுதுறேன். மைனஸ் 1/4 வந்துடும், மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 வந்துடும், பிளஸ் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும். 2 and 4 கேன்சல் ஆகும். இதையுமே வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஸோ 1/2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வரும், மைனஸ் 1/4 வரும், மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பிளஸ் சி. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். 1/2 மைனஸ் 1/4 வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 1/2 மைனஸ் 1/4 மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணனா இங்க 4 வந்துடும், இன்டூ 2 மைனஸ் 1 மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ விச் இஸ் 1/4 மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும்.
ஸோ 1/4 மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வந்திருக்கா. ஸோ இதுவும் வந்து கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதணும் அப்படின்னா, அதாவது பிளஸ் 1/4 பிளஸ் சி. ஸோ சேர்த்து எழுதும் போது மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர். இது வந்து கொஞ்சம் லாங் ஸ்டெப்ல வந்துருச்சா, இல்லைன்னா செகண்ட் மெத்தட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மெத்தட் 2. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் காஸ் கியூப் எக்ஸ் இ பவர் லாக் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்களா. ஈயோ லாகோ ரிமூவ் ஆயிடுமா. ஸோ இன்டெக்ரல் காஸ் கியூப் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க டி வந்து நான் காஸ் எக்ஸா வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இந்த மெத்தட் நான் பண்ணது ஆல்ரெடி நம்ம எப்பவுமே நம்ம எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த மெத்தட்ல நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ எப்பவுமே நம்ம லாக்ல இருக்கிறது, பவர்ல இருக்கிறது, ஸ்கொயர் ரூட்ல இருக்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கீழே வந்து எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ற யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து இப்போ இங்க வந்து காசை எடுத்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காசை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் டிடி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இன் பிளேஸ் ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் நான் வந்து மைனஸ் டிடின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இங்க வந்து இன்டெக்ரல் டி கியூப் மைனஸ் டிடி அப்படின்னு வந்து வரும். ஸோ மைனஸ் இன்டெகிரேட் பண்ணோம்னா டி டு த பவர் 4 by 4 வந்துடும் பிளஸ் சி. ஸோ இங்க டீன்றது என்னன்னு எடுத்துக்கிட்டோம், காஸ். ஸோ மைனஸ் காஸ் டு த பவர் 4x by 4 பிளஸ் சி அப்படின்னு வந்து வரும். ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் நமக்கு கரெக்ட். இது ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ்லேயே முடிஞ்சு. உங்களுக்கு வந்து இது புரிஞ்சுது அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அது வந்து நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ விச் மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த ஸ்டெப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.